சும்மா இருக்கிறவனுக்கே இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அவன் செல்லம் நோண்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவர் மீனுக்கு வயிற்றுக்குள்ளாடி உட்காந்து ஜெபம் பண்ணாராம் ஒருத்தர். எப்படி இருக்குது பாருங்க, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது இது கொஞ்சம் ஒரு யோசனை தான். அதுவும் மீனுக்கு வயிற்று சுத்தமாக தான் இருக்கும். ஐயோ எப்படி இருக்கும் அதுக்குள்ளாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சளியும் சளியும் எச்சிலும் பாசியும் தூசியும் இருக்கிறதெல்லாம் மூக்கிலையும் வாயிலையும் ஏறி யோனா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல வேலை. ஆனால் அந்த மீன் யோனாவை இருக்காதபடிக்கு கர்த்தர் பார்த்துக்கொண்டார். ஆண்டவரால் முடியாதது எதுவுமே இல்லை என்கிறதால் இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா, யோனா 3 நாள் இருந்தார். நான் உட்கார வச்சேன்னு இயேசு சொல்றாரு. அதே மாதிரி பூமியின் இருதயத்துக்குள்ள மனுஷகுமாரன் இருப்பார்னு அவரை வச்சு சொல்றாரு. ஸோ யோனாவையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்துவை பேசுறாரு. தெளிவாகுதா? இதுல இன்னும் நிறைய ரெக்கார்டு இருக்கு. ஓகேயா? இந்த அசீரியர்கள் ஒரு பெரிய பேரரசை என்ன செய்தார். இந்த அசூர் வந்து அசீரியர்கள்